يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم ما يود الذين كفروا من أهل الكتاب ولا المشركين أن ينزل عليكم من خير من ربكم والله يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, ராழினா எங்களையும் கவனியுங்கள் என்று கேலியாக சொல்லாதீர்கள். மாறாக உன்லுர்னா எங்கள் பக்கமும் கவனம் செலுத்துங்கள் என்று பணிவாக சொல்லுங்கள். மேலும் கவனத்துடன் செவியுறுங்கள். இந்த நிராகரிப்பாளர்களுக்கோ துன்புறுத்தும் வேதனை உண்டு. சத்தியத்தை மேற்கொள்ள மறுப்பவர்கள் அவர்கள் வேதம் அருளப் பெற்றவர்களாயிருந்தாலும் சரி, இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்களாயிருந்தாலும் சரியே, இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு நன்மை மீது இறக்கியருளப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தன் கருணையை வழங்க தான் நாடியவர்களையே அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். மேலும் அல்லாஹ் மகத்தான கருணை பொழிபவனாயிருக்கின்றான். ما ننسخ من آية أو ننسها نأت بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. எந்த ஒரு வசனத்தையாவது நாம் அகற்றிவிட்டால் அல்லது மறக்கச் செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அதனினும் சிறந்த அல்லது அதே போன்ற வேறு வசனத்தை நாம் கொண்டு வருகிறோம். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா? வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹுவுக்கே உரியது என்பதையும் அவனைத் தவிர வேறு எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? أم تريدون أن تسألوا رسولكم كما سئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. وَدَّ كَثِيرٌ مِّنْ أَهْلِ الْكِتَابِ لَوْ يَرُدُّونَكُم مِّن بَعْدِ إِيمَانِكُمْ كُفَّارًا حَسَدًا مِّنْ عِندِ أَنفُسِهِمْ من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير. وأقيموا الصلاة وآتوا الزكاة
وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ إِنَّ اللَّهَ بِمَا تَعْمَلُونَ بَصِيرٌ. இதற்கு முன்னால் மூசாவிடம் கேட்கப்பட்டது போல இப்பொழுது நீங்கள் உங்கள் இறை தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? உண்மை யாதெனில், எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு பிறழ்ந்து விட்டார். வேதம் அருளப்பட்டவர்களில் பலர் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு விட்டதற்கு பின்னர் உங்களை எவ்விதத்திலாவது நிராகரிப்பவர்களாய் திருப்பிவிட வேண்டும் என விரும்புகின்றார்கள். சத்தியம் தமக்கு தெளிவாகிவிட்ட பின்னரும் தங்களிடமுள்ள பொறாமையின் காரணமாக இவ்வாறு செய்ய முனைகின்றார்கள். அல்லாஹ் தன் தீர்ப்பை செயல்படுத்தும் வரை நீங்கள் அவர்களுடைய செயல்களை மன்னித்து விடுங்கள், மேலும் பொறுத்து கொள்ளுங்கள். சின்னமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருள் மீதும் பேராற்றலுடையவன் என்பதை நம்பி நிம்மதியாயிருங்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுங்கள், இன்னும் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். உங்கள் மறுமை நலன்களுக்காக நற்செயல் எதையேனும் நீங்கள் சம்பாதித்து முன்னரே அனுப்பியிருந்தால் அதனை அல்லாஹ்விடம் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்தையும் சின்னமாக அல்லாஹ் உற்று நோக்கியவனாயிருக்கின்றான். وَقَالُوا لَن يَدْخُلَ الْجَنَّةَ إِلَّا مَن كَانَ هُودًا أَوْ نَصَارَىٰ تِلْكَ أَمَانِيُّهُمْ قُلْ هَاتُوا بُرْهَانَكُمْ إِن كُنتُمْ صَادِقِينَ بَلَى مَنْ أَسْلَمَ وَجْهَهُ لِلَّهِ وَهُوَ مُحْسِنٌ فَلَهُ أَجْرُهُ عِندَ رَبِّهِ وَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. ஒரு யூதராகவோ கிறிஸ்தவர்கள் வாதிக்கின்றபடி ஒரு கிறிஸ்தவராகவோ இல்லாத எவரும் சுவனம் புகமாட்டார் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இவை அவர்களின் நப்பாசைகளே ஆகும். அவர்களிடம் கூறுவீராக, உங்கள் வாதத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயிருந்தால் அதற்குரிய உங்களுடைய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். உண்மையில் தனிப்பட்ட உரிமை உங்களுக்கும் இல்லை, வேறு எவருக்கும் இல்லை. ஆம், எவர் தம்மை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்து செயலளவிலும் நன்னடத்தையை மேற்கொள்பவராயிருக்கிறாரோ அவருக்குரிய நற்கூலி அவருடைய இறைவனிடம் அவருக்கு உண்டு. மேலும் அத்தகையவர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை, அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள். وَقَالَتِ الْيَهُودُ لَيْسَتِ النَّصَارَى عَلَى شَيْءٍ وَقَالَتِ النَّصَارَى لَيْسَتِ الْيَهُودُ عَلَى شَيْءٍ وَهُمْ يَتْلُونَ الْكِتَابَ كَذَلِكَ قَالَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ مِثْلَ قَوْلِهِمْ فَاللَّهُ يَحْكُمُ بَيْنَهُمْ يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ. யூதர்கள் கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் சத்தியத்தின் எந்த அடிப்படையிலும் இல்லை. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள், யூதர்கள் சத்தியத்தின் எந்த அடிப்படையிலும் இல்லை. ஆயினும் இந்த இரு சாராரும் வேதம் ஓதிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இவர்கள் சொல்வது போன்றுதான் வேதத்தை அறியாதவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கும் விஷயங்கள் பற்றி இறுதி நாளில் இவர்களுக்கிடையே அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ
منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم. மேலும் மஸ்ஜிதுகளில் இறையில்லங்களில் அல்லாஹ்வின் பெயர் நினைவு கூறப்படுவதை எவன் தடுக்கின்றானோ, மேலும் அவற்றை பாழாக்க முயற்சி செய்கின்றானோ, அவனைவிட கொடிய அக்கிரமக்காரன் யார்? அத்தகையவர்கள் அந்த இறையில்லங்களில் நுழைவதற்கே அருகதையற்றவர்களாவர். ஒருவேளை அவர்கள் அங்கே செல்ல வேண்டியதாயிருந்தாலும் அச்சம் கொண்டவர்களாகவே செல்லும் சூழ்நிலை இருக்க வேண்டும். அவர்களுக்கு இம்மையிலும் இழிவுண்டு, மறுமையிலும் பெரும் வேதனை உண்டு. கிழக்கு மேற்கு யாவும் அல்லாஹுக்கே உரியன. எனவே நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கு அல்லாஹுவின் திசை இருக்கின்றது. நிச்சயமாக அல்லாஹ் மிக விசாலமானவன், மிக அறிந்தவன். وَقَالُوا اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ بَل لَّهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ كُلٌّ لَّهُ قَانِتُونَ بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. அல்லாஹ் மகனை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றனர். அல்லாஹ் இக்கூற்றிலிருந்து தூய்மையானவன். உண்மை யாதெனில் வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாவும் அவனுக்கே உரியனவாகும். அனைத்தும் அவனது கட்டளைக்கே கீழ்ப்படிபவைகளாயிருக்கின்றன. ஆதியில் வானங்களையும் பூமியையும் படைத்து உருவாக்கியவன் அவனே. அவன் எதனையும் படைப்பதற்கு தீர்மானித்தால் ஆகுக என்றுதான் அதற்கு ஆணையிடுவான். அது உடனே ஆகிவிடுகின்றது. وَقَالَ الَّذِينَ لَا يَعْلَمُونَ لَوْلَا يُكَلِّمُنَا اللَّهُ أَوْ تَأْتِينَا آيَةٌ كَذَلِكَ قَالَ الَّذِينَ مِن قَبْلِهِم مِّثْلَ قَوْلِهِمْ تَشَابَهَتْ قلوبهم قد بينا الآيات لقوم يوقنون. எங்களுடன் நேரடியாகவே அல்லாஹ் ஏன் பேசக்கூடாது, அல்லது எங்களிடம் ஏதேனும் ஒரு சான்று ஏன் வரக்கூடாது என்று அறியாதவர்கள் கேட்கிறார்கள். இவ்வாறே இவர்களுக்கு முன்பு சென்றவர்களும் கூறிக்கொண்டிருந்தார்கள். நேர்வழி தவறிய இந்த மக்கள் அனைவரின் மனப்பாங்கும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாயிருக்கின்றது. உறுதியாக நம்புவோர்க்கு சான்றுகளை மிகத் தெளிவாக நாம் விளக்கி காட்டிவிட்டோம்.